மல்லி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஜார்ல வெள்ளைப்பூடு எடுத்துக்கோங்க. ஒரு 4 பல் எடுத்திருக்கேன் நான். அடுத்து இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. அதை வெட்டி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா. அடுத்து சீரகம் ஒரு ஸ்பூன் கிட்ட சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம என்ன சேர்க்க போறோம்னா தக்காளி, ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கிட்டா போதும். அடுத்து 1 கப் அளவு நம்ம கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இதை எல்லாத்தையும் போட்டு ஜார்ல அடிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா அடிச்சுக்கோங்க ஃபைன் பேஸ்டா. இப்போ உங்களுக்கு இந்த பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். அதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர்ல ஒரு குழிக்கரண்டி அளவு நான் நெய் எடுத்திருக்கேன். நல்லா 2 ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்ச உடனேயும் பட்டை ஒரு துண்டு, கிராம்பு 4, ஏலக்காய், மராட்டி முக்கு, ஸ்டார் பூவோட ஒரு இதழ் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து கல்பாசி. இதெல்லாம் எண்ணெயில் பொரியட்டும். ஒரு பிரியாணி இலை எல்லாம் சேர்ந்து பொரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் உள்ள பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதோட. இப்போ அது நல்லா வதங்கணும். அதாவது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி நான் வதக்கி விட்டுருக்கேன். அதோட பக்குவத்தை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்க போறோம். சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதாவது இதை நல்லா வதக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கூட சிம்மில் வச்சுட்டு அது பேஸ்ட்ல இருந்து எண்ணெய் கக்கி வர்ற அளவு நம்ம அதை நல்லா வதக்கணும். பாருங்க, இந்த ஸ்டேஜில் அதுலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால். கரெக்டாக மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு உள்ள தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இந்த 2 கப்பு தேங்காய் பாலும் நான் எதுலேருந்து எடுத்தேன்னா ஒரு அரை போர்ஷன் தேங்காய், ஒரு பெரிய தேங்காயில் ஒரு அரை போர்ஷன் தேங்காவை உடைச்சு பால் எடுத்திருக்கேன். கரெக்டாக 2 கப் அளவு எடுத்துக்கோங்க. அதையும் ஊற்றியாச்சு. இப்போ சீரக சம்பா அரிசி 1 கப் அரிசி எடுத்திருக்கோம். லைட்டாக அந்த தேங்காய் பால் ஊற்றிட்டு கொஞ்சம் முறை கட்டி வர்றப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சீரக சம்பா அரிசியையும் சேர்த்துருக்கேன். மெஷரிங் கப்பில் 1 கப்பு சேர்த்துருக்கேன். இது அப்படியே பிரியாணி டேஸ்டில் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதை அப்படியே கொதிக்க விடுங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரிசி ஒரு அரை வேக்காடு வெந்திருக்கும். கொஞ்சோண்டு தண்ணி இருக்கும். அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க. அடுப்பை நல்லாவே சிம்மில் வச்சுட்டு நீங்கள் என்னன்னா ஒரு 7 to 8 நிமிஷம் அதை குக் பண்ணுங்க. குக் பண்ணி முடிச்சுட்டு அதை அப்படியே ஆற விட்டுருங்க. கொஞ்சம் அந்த விசில் எல்லாம் அடங்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பதத்தில் அந்த ரைஸ் கிடச்சிருக்கும். நம்ம மல்லி சாதம் ரெடி.